ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ண பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க. ஸோ அதுதான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் விட்டுடுங்க. ஓகேவா? யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணுன்னா வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். Java, okay. Hanged Man, okay. Seven of Pentacles, Six of Pentacles, King of Pentacles, okay. Bottom of the deck, Page of Cups. Totality, conditioning, forced convent, okay, guilt, friendliness, bottom of the deck, transformation, okay. Wheel of Fortune, okay. Four of Pentacles, the Moon, Five of Cups, okay. Nine of Wands, bottom of the deck, Six of Wands, okay. ஓகே பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ எப்போ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ உங்களுக்கு மேட்சான இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுங்க. ஓகே, நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், எல்லாருக்கும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு மேட்சாக இருக்கிறத மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு ஜென்ரல் ரீடிங். ஓகே ஓகே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஓகே பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆள் மட்டுமே நல்ல எஃபோர்ட் கொடுத்துருக்கலாம். ஒரு ஆள் வந்து எல்லாத்தையும் கண்டுட்டு காணாத மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஓகே பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஈக்குவல் ஒரு நிறைய கொடுத்துருக்கலாம், நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கலாம். அந்த பர்சன் வந்து என்ன சொல்கிறது, அந்த பர்சன் உண்மையான ஒரு சுயரூபம் தெரிஞ்சு அந்த பர்சனை நீங்கள் மனதார அஸ்பர் பண்ணியிருக்கலாம். ஒரு ஆள் மட்டுமே நிறைய பாசத்தை ஒரு அன்பை கொடுத்துருக்கலாம். ஆனால் ஒரு ஆளுக்கு வந்து செல்ஃபிஷாக இருந்திருக்கலாம். ஸோ அந்த பர்சன் எஸ்டர்டே நைட் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு அவங்க நமக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்தாங்க, பட் நம்ம பதிலுக்கு எந்த ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக்கு நம்ம கொடுக்கலையே. மேபி இந்த பர்சனுக்கு ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்குற டைமில் அந்த பர்சனுக்கு வந்து உங்ககிட்ட பேசும்போது, இல்லை உங்களுக்கு ஒரு கால் பண்ணும்போது, ஒரு மெசேஜ் பண்ணும்போது, உங்களை பார்க்கும்போது இந்த பர்சனுக்கு ஒரு ஹீலிங் நடக்குது அந்த இடத்துல. இந்த பர்சன் வந்து எவ்வளோ கஷ்டங்களை மனசு உடஞ்சி வந்தாலும் ஒரு 10 நிமிஷம் உங்களை பார்க்குற டைமில், இல்லை உங்ககிட்ட அந்த விஷயங்களை ஷேர் பண்ண டைமில் ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி அந்த பர்சனுக்கு கிடைச்சிருக்குது. அதேமாதிரி இந்த பர்சன் வந்து ஆன் ஆஃப் சுச்சுவேஷன் அப்படின்னா வந்து போய் இருந்திருக்கலாம். இந்த பர்சன் எமோஷ்னலாக கொஞ்சம் உடையிற டைம் உங்ககிட்ட வருவாங்க, கொஞ்சம் எமோஷ்னலாக உங்களை விட்டு போயிட்டோன்னு மறுபடியும் இந்த பர்சன் உங்களை விட்டு ஓடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கலாம். நீங்கள் கொடுத்த ஒரு ஸ்நேகம், ஒரு அன்கண்டிஷனல் லவ் இருந்திருக்கலாம். ஸோ இந்த பர்சன் எஸ்டர்டே நைட் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக்கும் நம்ம கொடுக்கல, அப்புறம் என்ன சொல்கிறது, ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் நம்ம அந்த பர்சனுக்கு கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் ஒரு நம்ம ப்ராப்பராக அவங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட்டும் நம்ம கொடுக்கல. வந்து போய் நம்ம இருந்திருக்கோமே. மேபி இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப் இருக்கிற டைமில் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கலாம்.
ஒரு மெச்சூரிட்டி அந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்கல, ஒரு மெச்சூரிட்டி உங்ககிட்ட பிஹேவ் பண்ணல. நீ என்னோடய ஃப்ரெண்டு, நீ எனக்கு பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி சொல்லிட்டு தெரியுவாங்களே, ஸோ அந்த மாதிரி அந்த பர்சன் வந்து சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த பர்சனை வந்து லைஃப்பில் கொண்டு வரதுக்கு நிறைய எஃபோர்ட் கொடுத்துருக்கலாம். ஸோ அதாவது கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ஸ்டூடெண்ட் நைட்டு இந்த பர்சன் திங்க் பண்ணுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைம் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக்கும் கொடுக்கல, அவங்கள ஃப்ரெண்டுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்திருக்கோம். ஆனால் எவ்வளோ ஒரு நல்ல விஷயம், நம்ம எவ்வளோ தூரம் நம்ம வந்து ஹார்ட் உடஞ்சி போகக்கூடிய ஒரு வழியில் நம்ம வர டைமில் கூட நீ உங்ககிட்ட தான் எனக்கு அந்த ஹீலிங் கிடச்சிது. ஆனால் நம்ம அப்படிப்பட்ட ஒருத்தவங்களை வந்து நம்ம ஃப்ரெண்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு கமிட்மெண்ட்டு தரல, ஒரு ஸ்டெபிலிட்டி தரல, அவங்களுக்கு ஒரு மேரேஜ் பண்ணுவேன், ஸோ எதுவுமே நம்ம சொல்லலையே சொல்லிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சன் வந்து திங்க் பண்ணுறாங்க. ஓகே, எஸ்டர்டே நைட் இந்த பர்சன் திங்க் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, அந்த பர்சன் எஸ்டர்டே நைட்டு வந்து என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, அந்த பர்சன் பார்த்திங்கன்னா அந்த பர்சனோட ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த பர்சன் வந்து இப்போ என்ன சொல்லுது, இப்போ யாராவது ராங்காக ஒரு கைட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களா, அந்த பர்சனுக்கு யாராவது ஒரு நெகட்டிவான ஒரு தாட் சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களா, அந்த பர்சன் அதை ஆமாம் எஸ் நீங்கள் சொல்லுதான் கரெக்டு சொல்லிவிட்டு ராங்கான ஒரு முடிவில் வாழக்கூடிய ஒரு பர்சன். ஏன்னா அந்த பர்சன் ஆக்சுவலி ஒரு கிங். ஆனால் அந்த பர்சனோட வேல்யூ அந்த பர்சனுக்கு தெரியலை, அந்த பர்சனோட ஒர்த் அந்த பர்சனுக்கு தெரியலை. ஓகே, ஆனால் வந்து மேபி இதில் ஒரு சிலருக்கு மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பர்சனுக்கு இப்போ அந்த பர்சனை எமோஷ்னலாக கொஞ்சம் வீக் ஆகிற டைம் ஒரு 10 ஸ்டெப் உங்களை நோக்கி முன்னே வந்தாலும் இந்த பர்சனுக்கு யாராவது ராங்காக ஒரு கைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு நெகட்டிவான ஒரு தாட்டு கேட்டு இந்த பர்சன் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு 10 ஸ்டெப் பின்னாடி போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து போய் இருக்கிற டைமில் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சுச்சுவேஷனில் எண்டப்போ ஆகிருக்குது. ஸோ எஸ்டர்டே நைட் இந்த பர்சன் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, அன்றைக்கி ரிலேஷன்ஷிப்பு நீங்கள் எவ்வளோ ஒரு உனக்கு ஈக்குவல் ஒரு கிவ் அண்ட் டேக்கு நான் தரல, உனக்கு ஒரு ப்ராப்பர் ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட்டும் தரல, சரி என்னோடய மனசு சொல்கிறது கேட்டு என்னோடய ஹார்ட்டு சொல்கிறது கேட்டு அன்றைக்கி ஒரு முடிவு எடுத்துருக்கலாம். ஆனால் நான் வந்து நாங்கள் அடுத்தவங்களுக்கு கேட்டு நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் தானே எண்டப் பண்ணி தொலைச்சேன் சொல்லிட்டு எஸ்டர்டே நைட் இந்த பர்சன் திங்க் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எப்படி ரிலேஷன்ஷிப்பு எண்டப்போ ஆகிடுச்சு. கரண்ட் சுச்சுவேஷன் அந்த யூனிவர்ஸ் வந்து இந்த பர்சனுக்கு ஒரு டவர் மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க. டவர் மூவ்மெண்ட் சொல்லும்போது இந்த உங்களோட வேல்யூ புரியறதுக்கு, உங்களோட ஒர்த்து புரியறதுக்கு, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த அளவுக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்தீங்க அதை புரிய வைக்கிறதுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் உங்களோட கண்ணீருக்கு ஒரு பதில் கிடைக்குது நம்ம சொல்லுவோம். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு ஒரு டவர் மூவ்மெண்ட், இந்த பர்சனுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் முன்னாடி இந்த பர்சனுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உங்ககிட்ட ஓடி வர டைமில் அந்த பர்சனோட கஷ்டங்கள் எல்லாம் பறந்து போகும். ஆனால் இன்றைக்கி இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகி போன பிறகு இந்த பர்சனுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வருது, ஆனால் உங்ககிட்ட ஓடி வர முடியலை. அப்போ அந்த பர்சனுக்கு அந்த கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் ஃபீல் பண்ணுறாங்க, ஐயோ நம்ம அன்றைக்கி நமக்கு எவ்வளோ பிரச்சனை வந்த பிறகு நம்ம அவங்கக்கிட்ட ஓடி போகிற டைமில் நமக்கு அப்படி ஒரு ஹீலிங் கிடச்சிது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு மன நிம்மதி கிடச்சிது. இன்றைக்கி நம்மளை ஹீல் பண்ணி விடுறதுக்கு யாருமே இல்லையே. இந்த பர்சனுக்கு லைஃப்பில் வந்து இந்த பர்சனுக்கு ஒரு ஒற்றுப்பட்ட அவசியம். இந்த கார்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது பாருங்கள், இந்த ஒரே ஒரு ஓண்டை மட்டும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, 1000 பேருக்கு கூட்டத்தில் போய் நான் இருந்தாலும் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், நான் ஒரு ஒற்றுப்பட்ட அவசியம், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு என்னை சுற்றி 1000 பேர் இருக்காங்க ஓகே, பட் எனக்கு ஒரு ஹீலிங், எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், என்னோடய விஷயங்களை தொடர்ந்து சொல்கிறதுக்கு எனக்கு அந்த இடத்துல யாருமே இல்லையே அப்படி சொல்லிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் உங்களை ஹெவியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு ஹேங் ஓவர் சுச்சுவேஷன், டோட்டலி ஸ்டக் சுச்சுவேஷன், லைஃப்பில் என்ன நடக்குது, ராங்கான ஒரு கைடை கேட்டு நம்ம அங்கே நின்றுட்டோமே, அது கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, ஃபீல் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் எவ்வளோ விஷயம் உங்ககிட்ட ஹைட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஃபேமிலி விஷயங்களை ஹைட் பண்ணியிருக்கலாம், அவங்கள பற்றியான பர்சனல் விஷயங்களை ஹைட் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த பர்சனோட உண்மையான ஸ்வரூபம் தெரிஞ்சு நீங்கள் எவ்வளோ விஷயங்களை அக்செப்ட் பண்ணி போயிருக்கிறீங்க. சார் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, அன்றைக்கி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைம் நம்ம எல்லா விஷயங்களும் ஓப்பனாக சொல்லியிருக்கலாமே, ஒரு ட்ரூ ஃபீலிங்கை நம்ம காட்டியிருக்கலாமே. அன்றைக்கி காட்டியிருந்தால் நமக்கு இன்றைக்கி இந்த சுச்சுவேஷன் வந்திருக்காதுல்ல, இன்றைக்கி இந்த உடஞ்சி போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்காதுல்ல. இன்றைக்கி நம்ம என்னை சுற்றி 1000 பேர் இருந்து நான் ஒற்றப்பட்டு தான் நினைக்கிறேன், எனக்கு இனி யாருமே இல்லையே. அது வந்து எஸ்டோடி நைட்டு இந்த பர்சன் உங்களோட யூனிவர்ஸாகவே இந்த பர்சனுக்கு ஒரு ஆக்சுவலி இந்த பர்சன் கிங் ஆகும். ஆனால் அந்த பர்சன் தன்னோட வேல்யூ அந்த பர்சனுக்கு புரியலை. ஆனால் இந்த டவர் மூமெண்ட் அந்த பர்சனுக்கு புரிய வைக்குது, உங்களோட வேல்யூ வேணும்னு புரிய வைக்குது, அந்த பர்சனோட வேல்யூ வேணும் புரிய வைக்குது.
ஸோ அந்த பர்சனுக்கு இந்த ஸ்ட்ரகிளை வந்து இந்த ஒரு சுச்சுவேஷன் இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷன் அந்த பர்சனால் ஃபேஸ் பண்ண முடியலை. அந்த பர்சனுக்கு ஒற்றைக்கு ஒரு ஆல்ரெடி சொன்ன பாருங்க, இந்த கார்டு பார்க்க 5 ஆஃப் கப்ஸ், இந்த கார்டு பார்க்க டைம் பாருங்க, தலையை போட்டு தொங்க போட்டுருக்காங்க. அந்த பர்சன் சேடு, டிப்ரெஷன், முடிஞ்சு போகிற விஷயத்தையே நினச்சி ஸ்டக் ஆகி அங்கேயே நிற்பாங்களா. அந்த பர்சனை அக்செப்ட் பண்ண முடியலை. ஏன்னா இந்த அளவுக்கு நான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எண்டப் ஆகி போனதுக்கு நான் தானே காரணம். அடுத்தவங்களுக்கு ராங்கான ஒரு பேச்சு கேட்டு நான் தானே இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டப் பண்ணி தொலைச்சேன். தலையை தொங்க போட்டு ஒரு சேட், ஒரு டிப்ரெஷன், எங்கே போனது ஒட்டுப்பட்ட அவஸ்தை, டோட்டலி ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன் பர்சன். ஆனால் அந்த பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணி பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்து அந்த பர்சனோட ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்த ஒரு அழகான ஒரு லைஃப் வந்து காத்திருக்குது. ஆனால் அந்த பர்சன் ஸ்டக் சுச்சுவேஷன், ஃபாஸ்ட்லி ஸ்டக்கு. நமக்கு 2 வாட்டி அந்த கார்டு தான் வந்திருக்கு பாருங்கள். ஒரு அழகான ப்ரைட், ஒரு வானவில் மாதிரி ஒரு அழகான ப்ரைட் ஒரு லைஃப் அந்த பர்சனுக்கு காத்திருக்குது. ஆனால் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் ஃபாஸ்ட்டில் ஸ்டக்கு, முடிஞ்சு போகிற விஷயத்துலேயே ஸ்டக்காகி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்னங்க 4 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. அந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த பர்சனுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் இல்லை. அந்த பர்சனுக்கு இன்னும் ஒரு பேடி. ஏன்னா யூனிவர்ஸாகவே அந்த பர்சனுக்கு ஒரு டவர் மூமெண்ட் கொடுத்துருக்காங்க. டவர் மூமெண்ட் வர டைமில் அந்த பர்சனுக்கு உங்களோட வேல்யூ புரியுது, உங்களோட ஒர்த்து புரியுது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சொன்ன அந்த பர்சன் வந்து அடுத்தவங்களுக்கு பேச்சு கேட்டு ஒரு ராங்கான முடிவை எடுத்திருக்காங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் யூனிவர்ஸ் வந்து புரிய வைக்கிறாங்க. யார் கிட்டது உனக்கு ஒரு அன்கண்டிஷனல் சேகம் கிடச்சி, இன்றைக்கி உங்ககிட்ட 1000 பேர் இருக்கிறாங்கல்ல, உனக்கு ஹீல் பண்ணி விடுறதுக்கு உனக்கு யாராக இருக்காங்களா, உனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் ஆகுதா. ஸோ யூனிவர்ஸ் அந்த பர்சனோட ஒரு எல்லா விஷயங்களும் அந்த யூனிவர்ஸாகவே அந்த பர்சனுக்கு புரிய வைக்கிறாங்க, ஸ்ட்ரகிள்ஸ் கொடுத்து. ஸோ யூனிவர்ஸ் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனை அக்செப்ட் பண்ணுறாங்க. ஆமாம், இது எல்லாம் என்னால வந்துச்சு, இது எல்லா மிஸ்டேக்கும் என்னால தான். ஆனால் அந்த பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் எல்லா விஷயத்தையும் சொல்லி அழுது உங்ககிட்ட வர்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பேடி, பயம், கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. எப்படி வருது, எந்த மூஞ்சி வச்சுட்டு போகிறது. இந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டப் பண்ணி தொலைச்சிட்டோமே, சுத்தமாக பேடி, வர முடியலை. அதில் ஈகோ வர இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் 2 பேர் மேபி நீங்கள் 2 பேரும் டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருக்கலாம். ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், இன்னொரு ஆளுக்கு மேரேட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் 2 பேர் கூடி சேரும்போது தான் அந்த இடத்துல ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல். ஆனால் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லை, இந்த பர்சனுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தது. உங்ககிட்ட வந்து பேசும்போது, உங்களை பார்க்கும்போது, ஒரு மெசேஜ் பண்ணும்போது, ஒரு கால் பண்ணும்போது அந்த பர்சனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்குது. அந்த பர்சன் ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகுறாங்க. இந்த பர்சனுக்கு இந்த சுச்சுவேஷனை தாங்க முடியலை, டோட்லி ஸ்டக் சுச்சுவேஷன், கில்ட் ஃபீல் ஆகுது சொன்னேன்ல. ஸோ அந்த பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷன், இந்த சுச்சுவேஷன் இந்த பர்சன் தாங்க முடியும். எத்தனை நாள் இந்த சுச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணது, எனக்கு இந்த சுச்சுவேஷனை தாங்க முடியல. இதில் இந்த கரண்ட் சுச்சுவேஷன், இந்த சுச்சுவேஷன் மாறணும், இந்த சுச்சுவேஷன் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும் சொல்லிட்டு இந்த பர்சன் யூனிவர்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க. ஸோ எத்தனை இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் வந்து எந்த லெவலில் ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் என்ன எஸ்டர் நைட் என்ன திங்க் பண்ணுங்க, நீங்கள் கொடுத்த ஸ்நேகம் மறுபடியும் நான் உனக்கு தரணும், நீ எந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுத்த, நீ எந்த அளவுக்கு உண்மையாக இருந்த, எந்த அளவுக்கு அன்கண்டிஷனலாக இருந்த. இன்றைக்கே கூட 1000 பேர் இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு அந்த ஸ்நேகம் யாருமே தரல, என்ன யாருமே ஹீலாக்கி விடலையே. சரி, நீ கொடுத்த ஸ்நேகத்தை நான் மறுபடியும் உனக்கு தரணும். ஸோ அந்த பர்சன் எஸ்டர் நைட்டு திங்க் பண்ணுறாங்க. ஓகே. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்குது, தென் 6 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்குது. ஸோ எஸ்டர் நைட்டு இந்த பர்சன் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, இந்த பர்சனுக்கு இந்த சுச்சுவேஷனை தாங்க முடியுது, ஒரு நியூ பிகினிங் பண்ணணும், ஓடி வந்து ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் ஓகே பண்ணணும், உங்கள் கூட ஒரு அழகான ஒரு ஹாப்பி லைஃப் கொண்டு போகணும் சொல்லிட்டு இந்த பர்சன் எஸ்டர் நைட்டு திங்க் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் நான் சொன்னேன் ஃபாஸ்ட்லேயே ஸ்டக்கு, இன்னும் ஸ்ட்ரென்த் இல்லை. ஆனால் அந்த பர்சன் உங்களை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு 6 ஆஃப் வாண்ட்ஸ் வந்துருக்குது. இந்த பர்சனுக்கு உங்களை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, உங்களை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது யாருக்கு கூட ரீடிங் தெரியல, உங்களுக்கு உங்களுக்கு மேட்சாக இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. ஓகேவா. வந்திருக்கிறது ரொம்பவே பாசிட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்திருக்குது. ஸோ அந்த பர்சனுக்கு ஆல்ரெடி வந்து பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் டோட்டலி ஸ்டக்கு, இன்னும் ஸ்ட்ரென்த் இல்லை. ஆனால் நமக்கு வீல் ஆஃப் ஃபோர்ச்சூன் வந்திருக்குது. அப்போ என்ன சொல்கிறதுன்னா, அந்த பர்சனோட ஈகோ வந்து டெத் ஆகணும். இந்த பர்சனோட ஈகோ டெத் ஆகணும். பழைய விஷயங்கள் இந்த பர்சன் மறந்து ஹீல் ஆகிற டைமில் இந்த பர்சன் உங்ககிட்ட ஒரு ஆஃபர் கூட ஒரு நியூ பிகினிங், ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் உங்களை சூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஆனால் வந்து இந்த பர்சனோட ஈகோ டெத் ஆகணும். எனக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து யூனிவர்ஸோட இன்டர்ஃபரன்ஸ் இருக்குது. யூனிவர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் போட்ட ஒரு எஃபெக்ட். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க, உங்களோட கண்ணீர் யூனிவர்ஸுக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ யூனிவர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஓகே பண்ணி தருவாங்க. பட்
அந்த பர்சனோட ஈகோ டெத் ஆகணும், அவங்களுக்கு இன்னரில் ஸ்ட்ரென்த் வரணும், ஹீல் ஆகும், பழைய விஷயங்களும் மறக்கணும். அந்த ஒரு சுச்சுவேஷன் வர டைமில் இந்த வீல் உங்களுக்கு ஃபேவரபுளாக கறங்கி வரும். இந்த வீல் உங்களுக்கு ஃபேவரபுளாக கறங்கி வர டைமில் அந்த பர்சன் ஒரு நியூ பிகினிங் கொண்டு வருவாங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் டோட்லி ஸ்டக். ஓகே இதுதான் அந்த பர்சன் எஸ்டர்டே நைட்டு திங்க் பண்ணாங்க. ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.